ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th அக்கௌண்டன்சில யூனிட் 8 பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இந்த சாப்டர்ல இருக்க தியரி கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன தியரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் மீன் பை பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் அன் அமௌண்ட் brought over the above the actual balance kept in the account. This facility is available only to the current account holders. Bank overdraftனா ஒண்ணுமே இல்லை, அதாவது நம்ம கிட்ட இருக்க இப்ப நம்ம வந்து ஒரு 1 lakh rupees நம்மளோட பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, பட் நம்ம 1 lakh தவிர்த்து 1,10,000 நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருந்த ஆக்சுவல் பேலன்ஸை விட நம்ம என்ன பண்றோம், அதிகமா வந்து டிரா பண்றோமா, நம்ம வித்ரா பண்றோம். அதை தான் என்னன்னு சொல்றாங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஃபெசிலிட்டி வந்து நார்மலான சேவிங் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் முதல்ல யாருன்னு சொல்லிட்டு, கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் யாரும் இல்லை, ஏதாவது நம்ம பிசினஸ்க்காக வந்து அந்த அக்கௌண்ட் வச்சு அதை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க தான் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆக்சுவலா வச்சிருக்க அவங்க அமௌண்ட்டை விட அதிகமா வந்து வித்ரா அவங்க பண்ணிக்க முடியும். அதை தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். In every entry in the cash book match with the bank statement, then bank balance will be the same in the both the records. But practically it may not be possible. When the balance do not agree with each other, the need for preparing statement to explain cause arises. இதுல ஒண்ணுமே சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in every entry in cash book, அதாவது நம்ம கேஷ் புக்ல நம்ம பே பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதுல என்டர் பண்ணி வைப்போம். கேஷ் புக்ல என்டர் ஆயிடும் எங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து கேஷ் புக்குன்னு ஒண்ணு இருக்கு, பேங்க் புக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே அதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா பேங்க்ல இருந்தா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல வந்து கேஷ் புக்னா ஒண்ணும் இல்லை, அவங்க எவ்வளவு கேஷ் நம்ம கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, அது எவ்வளவு பேங்க்குக்கு வந்திருக்கு, இதெல்லாம் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ராக்டிகலி இட் மே நாட் பி பாசிபிள். அதாவது கேஷ் புக் அண்ட் பேங்க் புக் ரெண்டுத்துலயுமே வந்து ஒரே அமௌண்ட் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னா. when the balance do not agree with each other, எப்ப அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகாது அப்படின்றாங்க. the need for preparing statement to explain the cause rises. என்ன அந்த மாதிரியான காசஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்டோட நேம் தான் என்னன்னு சொல்றாங்க, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதை ஷார்ட்டா என்னன்னு சொல்லலாம்னா பிஆர்எஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதைதான் வந்து பிஆர்எஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. State any two causes of disagreement between the balance as per bank column of cash book and bank statement. ஓகேவா? ஏதாச்சும் வந்து டூ காஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட். என்னென்ன மாதிரியான டிஸ்அக்ரிமெண்ட் பேங்க் அண்ட் கேஷ் புக், பேங்க் அதாவது பேங்க் புக்குக்கும் கேஷ் புக்குக்கும் என்ன மாதிரியான டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க. செக் இஷ்யூடு பட் நாட் எட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். நம்ம என்ன பண்ணிட்டாங்க, செக்கை வந்து நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம பேங்க்ல இஷ்யூ பண்ணிட்டோம், பட் அது வந்து என்ன பண்ணல, பட் நாட் எட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பேமெண்ட் பண்ண மாதிரி அங்க வந்து காட்டல. ஓகேவா? அதாவது நம்ம கேஷ் புக்ல நமக்கு செக் இஷ்யூ பண்ண மாதிரி காட்டியாச்சு, பட் பேங்க்ல நமக்கு செக் வந்து பேமெண்ட் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி காட்டல. அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் ஆகும். இதுதான் அப்படின்னு. செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கிரெடிட்டட். நம்ம என்ன பண்ணிட்டோம், செக்கை பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணியாச்சு. ஓகேவா? பட் நம்ம பண்ணதுக்கு அப்புறமும் என்ன ஆகல, அங்க கிரெடிட் ஆகல, அமௌண்ட் வந்து உடனே கிரெடிட் ஆகல. அப்ப இப்படி இருக்கும் போது என்ன ஆகும், கேஷ் புக் அண்ட் பேங்க் புக் ரெண்டுத்துக்கும் இருக்க பேலன்ஸ் வந்து வேரி ஆகி ரெண்டுத்துக்கும் டிஸ்அக்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு காசஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கிவ் எனி டூ எக்ஸ்பென்சஸ் விச் மே பி பெய்ட் பை த பேங்கர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஒரு பேங்க் வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ரெண்டு எக்ஸ்பென்சஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பாருங்க, ரெண்ட் பெய்ட் பை பேங்க்
ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா, பேங்க் என்ன பண்றாங்க, என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் பேங்க்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங்கோட ரெண்ட் வந்து என்ன பண்றாங்க, பே பண்றாங்க. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரெண்ட் வந்து யாரு பே பண்றா, பேங்க் வந்து பே பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் பை த ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒவ்வொரு பேங்க்கும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் என்ன பண்றாங்க, அதுவும் வந்து பேங்க் பே பண்றாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் பேங்க் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த டூ எக்ஸ்பென்சஸ் தான் வந்து. இது மட்டும்தான் பேங்க் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்களான்னா கிடையாது, நிறைய இருக்கு. நமக்கு வந்து டூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ரெண்ட் பெய்டையும் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டையும் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், சப்ஸ்டிட்யூட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வித் ஒன் வேர்ட் ஃப்ரேஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது மோஸ்டா வந்து நமக்கு எதுல கேட்பாங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ்ல வந்து கேட்க சான்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஒரு பெரிய வேர்டா அவங்க கொடுத்துருவாங்க, பட் அதை நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட்டா வந்து அதை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஒன் வேர்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற பேர் மாதிரி. காப்பி ஆஃப் கஸ்டமர் அக்கௌண்ட் இஷ்யூட் பை த பேங்க். ஓகேவா, கஸ்டமர்ஸ் ஆன நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சிருப்போம்ல, ஓகேவா, அதோட காப்பி வந்து பேங்க் கொடுப்பாங்கல்ல, அது என்னது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லலாம், நம்ம பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக் நம்மளோட நம்ம என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதோட காப்பி என்ன பண்ணுவாங்க, பேங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, அதை ஒன் வேர்ட்ல நம்ம சொல்லணும்னா என்னன்னு சொல்லலாம்னு இருக்காங்க, பேங்க் பாஸ்புக்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்போ டெபிட் பேலன்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, டெபிட் பேலன்ஸ் காட்டுது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல, நம்மளோட இது டெபிட் பேலன்ஸ் காட்டுச்சுன்னா அப்ப அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அது பேங்க் ஓவர் டிராஃப்ட். நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதுன்னா அது நார்மலா நம்ம வச்சிருக்க அமௌண்ட். ஓகேவா, இப்ப டெபிட் பேலன்ஸ் காட்டுது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல, அப்ப அது பேங்க் ஓவர் டிராஃப்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம், அளவுக்கு அதிகமா நம்ம வச்சிருந்த அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் நம்ம வித்ரா பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்தது statement showing the cause of disagreement between the balance as per cash book and balance as per bank statement. ஓகேவா, அதாவது balance as per cash bookக்கும் balance as per பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள காஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் சொல்றது என்னதுன்னு சொல்றாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்அக்ரிமெண்ட் தான் என்னன்னு சொல்றாங்க, பிஆர்எஸ், பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஒன் வேர்ட் ஃப்ரேஸ், இதெல்லாம் தான் அந்த ஒன் வேர்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா, அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்க. சிக்ஸ்த் ஒன்ல do you agree on the following statement? Write yes if you agree and write no if you disagree. ஓகேவா, நம்ம அக்ரி பண்ணோம்னா என்னன்னு சொல்றாங்க, எஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம டிஸ்அக்ரி பண்றோம் அப்படின்னா நோ பண்ண சொல்றாங்க. ஓகேவா, பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த பேங்கர். பேங்கர் தான் என்ன பண்ணுவாங்க, பிஆர்எஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பிஆர்எஸ் வந்து பேங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா கிடையாது. ஓகேவா, அது வந்து நோ. அட்ஜஸ்டிங் த கேஷ் புக் பிஃபோர் ப்ரிப்பேரிங் த பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்பல்சரி அப்படின்னா, அதாவது பிஆர்எஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி கேஷ் புக் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அது வந்து கம்பல்சரி அப்படிங்கிறாங்க. அது கிடையாது, கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ நோ. ஓகேவா, கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் ஓவர் டிராஃப்ட். நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் இதுல, டெபிட் பேலன்ஸ் தான் வந்து டெபிட் பேலன்ஸ் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு படிச்சோம். இங்க என்ன சொல்றாங்க, கிரெடிட் பேலன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் வந்தா அது ஓவர் டிராஃப்ட்னு சொல்றாங்க. ஓவர் டிராஃப்டா இல்ல, நமக்கு டெபிட் பேலன்ஸ் வந்தாதான் அது ஓவர் டிராஃப்ட். ஸோ நோ. ஓகேவா, பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் பை த பேங்க் இன்க்ரீஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்ப என்ன பண்றோம்னா பேங்க் சார்ஜஸ்லாம் வந்து இப்ப பே பண்றாங்க. ஓகேவா, அப்ப பே பண்ணும் போது என்ன ஆகும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ரீஸ் தான் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம பேங்க்ல இருக்க எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணும் போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகாது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நோ. ஓகேவா, bank reconciliation statement is prepared to identify the cause of difference between balance as per bank column of the cash book, balance as per cash column of the cash book அப்படிங்க. இல்ல, இது வந்து என்னது, டிஸ்அக்ரிமெண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா, இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸை காஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்
காட்டுறதுதான் என்னது பிஆர்எஸ். ஓகேவா, இதோட வந்து இந்த தியரி கொஸ்டின், இதுல இருக்க தியரி கொஸ்டின்ஸ்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.